பண்ணுறது பூரா அயக்கத்தனம். பொண்டாட்டி வச்சு வாழ தெரியல. அண்ணா உனக்கு தெரியாது, வேணா விட்டுரு. அக்கா இந்த வெஞ்சனத்தை எடுத்துட்டு வா. ஆமாம் ஆமாம். அக்கா இந்த தண்ணியை எதில் ஊற்றட்டும்? அண்டாவில் ஊத்து. பாத்தியா எப்படி பேசுறான்னு? ஆமாண்ணே, இவன் அப்ராணி தம்பியை எவ்வளவு கேவலமா நடத்துறாளுங்கன்னு உனக்கு தெரியுமாண்ணே? யார் இவனை? பேசாம போன்னு சொல்றேன்ல. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? 2 கிலோ கறி எடுத்து ஒத்த ஆளா சமைச்சுட்டு இருக்கான். 3/4 கிலோ தான் எடுத்தேன், அதே 2 கிலோன்ட்டாளுங்களா? பாத்தியா பாத்தியா எப்படி போய் சொல்லிருக்காளுங்கன்னு பாத்தியா? இவன் பேசுறதுக்குலாம் நீ சப்ப கட்டு கட்டாத. இவனதான் டாக்டர் எதுவும் திங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. நல்லா தொப்பையை வச்சுக்கிட்டு கொழுப்பு தின்னுட்டு இருக்கிறது. சரி உன் பேச்சுக்கே வருவோம். என்ன சொல்லியிருக்கணும்? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். அதை விட்டுப்புட்டு உங்க ஆத்தா எப்படி வளர்த்தான்னு கேட்டா என்னக்கா அர்த்தம்? கேளு. இவ்வளவு பேசுறவன் தரத்தரம் பிடிச்சாலே காலங்காத்தால 4 ஆம்லெட் தின்னுட்டு கூடாது. நான் என்னென்ன பண்ணட்டும்? அக்கா கொடுக்குது சாப்பிட்றேன். எதுக்கு காலங்காத்தால கத்திக்கு இருக்க? வந்துட்டார் சமுதாய காவலர். ஊருக்கெல்லாம் சீர்திருத்தம் சொல்லுவார். எல்லாத்தையும் போய் ஒம்பழுக்க வேண்டியது. கேட்டா பொண்டாட்டியை தூக்கி போட்டு மிதிக்கிறது. ஆமாண்ணே, அவளுக்குலாம் அப்பப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் சரிப்பட்டு வருவாளுங்க. போங்கடா. டேய் எந்திரிச்சு போங்கடா. அண்ணன் எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டே தான் இருக்கும். எந்திரிச்சு போங்க போங்க. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் சட்டியும் சோறுமாவே தெரியுது. இதுக்கு தாண்டா அண்ணன் உன்னை திட்டுது. பசங்களோட சேர்ந்து சீட்டு விளையாட வேண்டியது, இல்லைன்னா எங்கேயாச்சும் ஊரை சுத்த வேண்டியது. டேய் இங்க வா. இந்த வருஷம் படிப்பு முடியுது இல்ல? ஆமாம் மாமா. என்ன பண்றதா உத்தேசம்? சினிமாவில் டைரக்டர் ஆகலாம்னு இருக்கேன் மாமா. டைரக்டரா? போன தடவை திருவிழாவுக்கு வந்தப்போ ஏதோ எம்இ படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எப்படி சொல்கிற? போன செமஸ்டரில் அரியர் பேப்பர் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ முடிவு மாற்றிக்கிட்டேன். இந்த விஷயத்துலையாவது உறுதியாக இரு. சரி மாமா. போ. ஏண்டா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருந்தியே, அது என்னாச்சு? அது ஒரு ஜாதி கலவரத்தை பற்றின ஷார்ட் ஃபிலிம். சரி, அந்த ஜாதி கலவரத்தில் ஒரு கும்பல் ஒருத்தனை வெட்டுறக்கு வீட்டுக்குள்ளே போகிறதையும் எடுத்துட்டேன், போயிட்டு வெளியே வர்றதையும் எடுத்துட்டேன். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே செத்து கிடக்கிற அந்த பணத்தை மட்டும் நான் எடுக்கல. அதுக்கு என்ன, இப்போ போய் எடுத்துக்குவோம். யோ மாமா, என்னையா பொண மாதிரி கிடக்குற? டேய், நீங்க தானே செத்தவே மாதிரி நடிக்க சொன்னீங்க? செத்த பொண மாதிரினா அது மாதிரி ரியாக்ட் பண்ணணும். என்ன ஆட்டம்? செத்த போன மாதிரி நடிக்க சொல்றாமா? செத்ததுக்கு அப்புறம் எப்பறம் நடிக்க முடியும்? பண்ணியா பேசாம? சரிடா. கேமரா இப்போ பாரு. ஏய் என்னையா? நீங்க தானடா ரன்னிங். அது கேமராக்கு சொன்னது, உனக்கு சொல்லல. ஏன் இப்படி படுத்துற? பண்ணியா? சரிடா. ரெடியா? ரெடி ரெடி. ரெடியான்ட்டு அங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேமரா ரன்னிங் ஆக்ஷன். என்ன ஏயா? துப்பாக்கில சுடுறப்ப குண்டு இப்படி தானே பட்டு பின்னாடி போவோம். உன்னை யாரும் துப்பாக்கில எல்லாம் சுடல, அருவாளால ஒரே போடா போட்டிருக்காங்க. தொண்டெல்லாம் கவ்வும், கண்ணெல்லாம் வெளியே, அந்த மாதிரி. ஐயோ, எனக்கு உயிரே போயிரும் போல இருக்கு. அந்த மாதிரி. எது இதுதானா? அப்ப இந்த காலை மட்டும் சொன்னதை மட்டும் செய்டா. என்னடா வாடா போடான்றீங்க? என்னதான் மாமா சொல்றேன். நீ நடி மாமா. கவிங்கனை வீட்டுக்குள்ள கூட்டி வந்து வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்களே. டேய் என்ன செய்யணும் சொல்லுங்கடா, நான் படக்கம் செஞ்சு விட்டு போயிரு. சொல்லுங்கடா. கேமரா ரன்னிங் ஆக்ஷன். இப்போ என்ன சொல்ல போறாங்களோ? அப்படியே ஜூம் போ. யார போ சொல்றாங்க? ஐயோ, பூட்டி போட்ட வீடு திறந்து கிடக்கு. ஏய், இதோ பொம்பளை வருது. ஐயோ, யாரோ வெட்டி போட்டு போயிட்டாங்களே. சிவபாலா, ஐயோ தம்பி எந்திரிப்பா. சிவபாலா என்னாச்சுப்பா? தம்பி சும்மா அக்கா விளையாட்டுக்கு. காட்டு சூப்பர் எக்ஸ்ட்ரானரி. என்னடா சூப்பர்? இந்த பொம்பளை மேக்கப் மட்டும் வந்துருச்சுடா. யாரா வீட்டுக்காரமாவா? ஹலோ, டேய் நான் என்ன கொலை பண்ணேன்? மயக்கம் மட்டும் வந்துருச்சுடா. ஐயோ ரத்தம் நின்று போச்சு. ஆசாரி பொண்டாட்டி செத்து போச்சு. ஓடுறா. நான் கொலை பண்ணல. செத்து போயிட்டாளா உயிரோட இருக்காளானே தெரியல. ஒண்ணு குடுத்தண்டா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய ரியாக்ஷனை எப்போ வந்து கொடுக்குற? என்னாச்சு சித்தப்பா? ஒன்றும் இல்லைப்பா,
உள்ள ஏதோ சாட்டு ஃபிலிம் எடுக்கிறேன்ட்டு போன மாதிரி என்ன நடிக்க சொன்னாங்க. இதை பார்த்துட்டு ஒரு பொம்பளை மயக்கப்பட்டு விழுந்து கிடக்குறான். அவ பழைக்க மாட்டான். என்னாச்சு? இங்க போகாத நம்மள கொலை கேஸ்ல மாட்டி விட்டுறாங்க. ஓடியா, அட ஓடியா. என்னப்பா நல்லா கை நிறைய எடுத்து சாப்பிடணும். சாப்பிடு. என்னப்பா முட்டையை சாப்பிட முடியலையா? சரி, அப்பா சாப்பிட்றேன். அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. அம்மா கிட்ட சொல்லிடாத. ஏயா குழந்தைக்கு வச்ச முட்டையை போய் இப்படி திங்கிறியே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உனக்கு வாக்கப்படுறதுக்கு பேசாம செத்து போயிருந்திருக்கு. ஆமா, இவ பெரிய கிளியாப்பட்டா. போடி, 3ஆம் கிளாஸ் பெயிலா போய் வீட்டுக்குள்ள சும்மா தாண்டி இருந்த. ஏய், நான் அதுக்கிட்ட கஞ்சி ஊத்தணும். அதான் எங்க அண்ணன் கஞ்சி ஊத்துறாருல. நான் உனக்கு வாக்கப்படனே இல்ல உங்க அண்ணனுக்கு வாக்கப்படனா? சீத்து, இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன் அண்ணன் தம்பியை கூப்பிடு, இப்பவே அத்துட்டு போறேன். ஓங்கி இறங்குன்னு வச்சுக்க. நீ என்னடி சொல்றது? நான் சொல்றேன். முதல்ல உன்னை அத்து விட்டு தாண்டி மறுவேளை கூப்பிடு. எங்க அண்ணனை கூப்பிடு. எனக்கு ஒரு முடிவு பண்ணா விட மாட்டேன். ஏய் சொல்லுவான், ஏன் தொண்டையை திறக்கிற? ஊரே கேட்டுக்கிட்டு இருக்கு. உனக்கு இவன் என்ன சொன்னான்னு தெரியுமாடா? அத்துக்குருவேங்கடாடா. ஏமா சீதா, அத்துக்குறோம் சொன்னியா? ஆமா, நான் சொன்னேன். உங்க அண்ணன் என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? அது என்ன வேணாலும் சொல்லட்டுமா, ஆனா நீ சொன்ன வார்த்தை தப்புமா. அப்படிலாம் பேசக்கூடாதுமா நீ. அதுக்கு அண்ணன் தம்பிங்க கஞ்சி ஊத்துவாங்கன்னா என் பொண்ணு இவர எதுக்கு கட்டணும்? என்ன சொன்னா நானும் அதான் செஞ்சிருப்பேன். ஏண்டி உம்புட்டு கொழுப்பு இருந்தா என்னைய பார்த்து இப்படி பேசுவ? போடி வழியா. உன் கூட எல்லாம் வாழவே முடியாது. போயா, போ, செத்து போ. அதுக்காக அதுக்குள்ளே கை நீட்டி அடிப்பியா நீ? ஏன்டா மாப்பிள, என்ன இங்க கூட்டம்? செல்வன் சித்தப்பா தம்பிக்கு வச்சிருந்த முட்டையை தின்றுச்சான். அடப்பாவிகளா, ஒரு முட்டை கடை எவ்வளவு பெரிய சண்டை? தின்னா தின்ட்டு போட்டுமடா. சின்ன பையன்கிட்ட இருந்து முட்டையை புடிங்கி தின்றுருக்காரு, அந்த ஆளுக்கு போய் சப்போர்ட் பண்ற. போடா, அவன்கிட்ட ஏன்டா பேசுறீங்க? வாடா போய் பாப்போம். போங்கற. போ போடான்னு சொல்றல. சரி வா. கூட பேசிட்டா உன்னை அடிச்சுறேன். ஒழுங்கா இரு. இவங்க ஆத்தா கூட்டிட்டு கிளம்பு. ஏய், என்னோட இருக்கிறீங்க? சின்ன பிள்ளை சண்டை போட்டு வாமாமா. ஏய், அவதான் தப்பு பண்ணது. சொன்னா கேளுங்கடா. என்ன எதுக்கு இருக்கிறீங்க? அவங்கள விட லூசா இருப்பீங்க. என்ன கூட்டங்க? என்ன விடுங்கடா. சண்டையில வந்துருவீங்களே, போங்க வேலை பாப்போம். என்ன பயமா? மாப்பிள்ள என் பிள்ளைய நோக்கத்துக்கு அடிச்சிருக்கேன். கேட்கறதுக்கு ஆள் நினைச்சீங்களா? யோ, உன் பொண்ணு என்ன பேசுன தெரியுமா உனக்கு? எதுவும் தெரியாம கொள்ளா பேச. என்ன வேற இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிச்சு தப்புதான் மாப்ள. பொண்ணு திமிரா பேசினா அதே அடிச்சேன். இப்ப நீ வந்த பொண்ணையும் அடிப்பேன். என்ன பேசாம பாருங்க, என் பிள்ளைய அடிச்சலே நாசமா போங்க. நாசமா போகும். உன் பொண்ணு மரியாதை எல்லாமே பேசுவா. என் தம்பி பார்த்து சும்மா இருப்பானே, அதான் போட்டான். என்ன போடுறா? எப்படி அவ என் தம்பிய கை நீட்டி பேசுறவ? வேணும்டி, உங்க வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு எங்களுக்கு இன்னும் மரியாதை வேணும். உங்க வீட்டு பிள்ளை அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? லூசு மாதிரி போ வீட்டுக்கு. அண்ணே, இவ என்ன பேசுறா தெரியும்? போ வீட்டுக்கு. என்ன நீ அக்கா என்ன சொல்ல வச்சு தெரியுமா? என்ன போங்க வீட்டுக்கு. சண்டைனா ஏறிட்டு வந்துருவீங்களா? போங்க. அவன் என்ன சொன்னா தெரியுமா? அத்துக்கிட்டு போறேங்கிறா. செருப்பு ஆல்ரெடி அடிப்ப போடா. என்னையே குறை சொல்லு. என்னடா தெருவுண்டு என்ன அவதானே பேசிட்டே இருக்கான். ஏண்டா வாழ்றது எதுக்குடா மாப்பிள்ள? நல்லா சாப்பிட்டு உடம்ப வளர்த்துக்கிறதுக்கு தானே. கேவலம் ஒரு முட்டைக்காக என்னை கத்திக்கிட்டு ஏறிக்கிட்டு வராளுகடா. நான் கூட கேட்டேன் மாமா பாலாஜி கிட்ட, ஒரு முட்டை கடை எவ்வளவு பெரிய சண்டைன்னு. பாத்தியா அவன் தம்பிய? மாப்பிள்ள உனக்கு ஈரல் பிடிக்குமா? வேணாம், நான் நேத்து நிக்கிறேன். வெளியே எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள உட்காந்து கறியை தின்னுட்டு இருக்கான். உன் மயனும் கூட சேர்ந்து நல்லா சாப்பிட்றா மாப்பிள்ள. எல்லாம் என் தலையெழுத்து. பெரியோர்கள் அனைவரையும் நமது கிராமத்தாரின் சார்பாக இருகரம் நேற்று ஒரு பிள்ளைய பாத்தியா? எப்படி இருந்தா தெரியுமா? எங்கடா பார்த்த? நாத்து இவ உயிர் வர உலுக்கிய காத்து வந்த பார்த்தது மயங்கன நேத்து நீ பாறையில் கசிஞ்சிடும் ஊத்து ஊத்து உள்ள மலையென கொதிக்குது ஆத்து என் நரம்புகள் குலுங்குது பூத்து இந்த அருவியின் இருவிழி பார்த்து சாப்பிடு கண்ணு. தேங்க்யூ இருக்கீங்க? ஒரு கலா முந்திரியா போட்டிருக்கேன். சாப்பிடு. அங்க பார்த்தல கேசரிடா, அதுவும் மணக்க மணக்க. அதையும் யார் கொண்டு வரான்னு பாத்தியா? நம்ம கவிக்கோடி. எனக்கு கேசரி வேணாம் சித்தப்பா. அப்படியாத்தா? சரி வாங்கிக்கலையா? பிடிக்காதடி. பாப்பா வர சொல்றா. நல்ல பிள்ளைல சாப்பிடுங்க பார்க்கலாம். பைப்ல அள்ளி போடு. போதும் அங்கதான் நின்னுட்டு இருந்தா. அங்க பார்த்தேன், ஆளை காணுமே.
எனக்கு கேசரி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா மாமா? டேய் அது இங்க பார்த்து சொல்லுங்கடா. ஆளுங்கள சரிங்க வைப்பா. எனக்கே பிடிக்காதுன்றேன். என் தம்பிங்க சாப்பிடுவாங்களா? எங்க பரம்பரைக்கே கேசரி பிடிக்காதியா? அட கீரை முண்டை. சரித்த. சித்தப்பா அந்த கேசரி எங்க வையி. கேஜரி நீ சாப்பிடுமா, சூப்பரா இருக்குது. முகத்துல செப்பல் சால் அடிச்சது மாதிரி இருக்குமே. இதுக்கு தூக்க மாட்டிச்சா? சிரிக்காத, ரசிக்கிறாரு மாமா. தம்பி இந்த மாமா கொஞ்சம் கேளுமா. ஏப்பா அவங்க வெளியில வரட்டு விடுப்பா. என்னப்பா காலையிலே பஞ்சாயத்தா? நீ ஒண்ணு மாவட்ட செயலர் திருப்பாச்சேரிக்கு வந்திருக்காரா, ஒரு மரியாதைக்கு வணக்கத்தை போட்டு வந்துடலான்னு போறேன். வணக்கம் மாமா. இருக்கலாம் அப்பா சௌரியமா? நல்லா இருக்காங்க மாமா. சுதனமா போயிட்டு வாங்கதா. சரி. ஏன்ப்ல எப்போ வந்த? 1/4 மணி நேரம் ஆச்சுடி. பஸ் போயிருச்சா? இப்பதான் ரபிக் ராஜா போச்சு. நம்ம வைஷ்ணவி பஸ் வரும், அதுல போவோம். ரெக்கார்ட் நோட் முடிச்சிட்டியாடி? நான் முந்தானேத்தே முடிச்சிட்டேன். அது கொஞ்சம் கூட பஸ் வரதுக்குள்ள நான் பார்த்துட்டு தரேன். ஏய் ஏன் ரெக்கார்ட் நோட்டே காணோண்டி? நல்லா பாருடி. பேக்ல தாண்டி வச்சேன். அம்மாக்கு போனை போட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்றீ. ஐயோ நெட்வொர்க் பிஸின்னு வருது. என்கிட்ட கொடு, நான் ட்ரை பண்றேன். இப்போ என்னடி பண்றது? ஒரு நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறவராங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் பொற்களா பேசுறேன். சொல்லுமா பொற்களா, நல்லா இருக்கியா? நந்தினியோட ஆமா, அந்த 8 மணி பஸ்ல காரை விட்டு கணேஷா. ஐயோ மாமா, நான் சொல்றேன் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா மாமா. இந்தா குளிக்கவே மாட்டேன். ஏய் லூசு சித்தப்பா, அம்மாட்ட போனை கொடு. லூசு சித்தப்பாவா? அத்தாச்சி கம் திஸ் பிளேஸ். உங்க மக பேசணுமா? டோட்டல் ரெஸ்பான்ஸும் போச்சு. இதுக்கு இம்மிடியட்டா ஒரு கவிதையை தொகுத்தாகணுமே. என்னடி? ஏமா என் ரெக்கார்ட் நோட்ட பேக்ல காணோம். அங்க எங்கேயாச்சும் இருக்கான்னு பாறேன். இரு பாக்குறேன். எப்படி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? சட சடன்னு திட்டி. ஆஹா, சடா 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 நீ சடாமுகி பாரியா. படப்படன்னு பேசி படா 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 நீ பார்த்தாலே போதும். ஆகா லைன்ல வருதுல்ல. சடா சடா நீ சடாமுகி, படா படா நீ பார்த்தாலே போதும். ரெண்டு மிஸ் பண்ணா சட சட படப்பட, சட சட வென்றும் படப்பட வேண்டும். ஆகா இது மூணையும் ஒரே கோர்வையாச்சனா எப்படி இருக்காங்க? சடா சடா நீ சடாமுகி, படா படா நீ பார்த்தாலே போதும். சட சட வென்றும் படப்பட வென்றும் டமா டுமி டுடே. இன்னைக்கு இந்த கவிதையை முடிச்சு கையில கொடுத்துறணும். அவார்டு கன்ஃபார்ம். ஏய் எங்கடி வச்சிருக்க? வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், காணல. பிரவுன் கலர் அட்டை போட்ட நோட்டு அங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும் பாரு. பிரவுன் கலர் அட்டையா? காவிய கவிஞன். ஏய் அந்த நோட்ல தாண்டி இந்த லூசு பைய கிறுக்கிட்டு இருக்கான். குடும்பமே லூசுன்றாங்க. நீ பையே, நான் அவங்கிட்டே கொடுத்து அனுப்புறேன் அந்த நோட்டை. சீக்கிரம் கொடுத்து விடு. எதுக்கு இப்ப என்ன? கிறுக்கு பையல, இந்த நோட்டுக்காக நந்தினி சொமதாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல காத்து கிடக்கா. போய் கொடுத்துட்டு வாடா. நாங்க போறோம். அண்ணனோட பல்ஸ் அறிக்கையை கொடுக்குறீங்களா? ஆறுபால் தான் பைக்கு கேக்குது உனக்கு. பைக்கு வெளியே சைக்கிள் நிக்குது, சீக்கிரம் கொண்டு போய் கொடுப்போம். வீட்டுல வேஸ்டா கிடக்கிற இரும்புக்கெல்லாம் சைக்கிள்னு நீங்களா பேர் வைக்க கூடாது. அதை நாங்க சொல்லணும். நம்மள உயிரை வாங்குறாங்க, போட்டு கொள்றாங்க. ஆமா இரு சைக்கிள் மறைக்கிறீங்க. என்னமாமா பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? தேவையில்ல மறைக்காதீங்க, நான் கிளம்பணும். இருமாமா பெரிய கல்ச்சர் வேலைக்கு போற மாதிரி பதற. கவிதை நோட்டா இங்க போடுற கவிதை நோட்ட? ஆமாடா படிச்சிருவோம். ஆமா அப்படி படிச்சு மக்கு. நந்தினியோட ரேங்க் கார்டு அது ரெக்கார்ட் நோட்டியா? ஆமா அது அந்த பத்தி தெரியும். டேய் அவ சுமதா இங்க பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காடா, கொஞ்சம் கொடுக்கணும்டா. கொடுங்கடா. ஆமாடா குறா. நானும் வரேன் மாமா. சோப்பா நீ இருக்கடா வர குறா. நானும் வரேன் ப்ளீஸ். உன்னை வச்சு சீக்கிரம் போக முடியாதுடா. புரிஞ்சுக்கடா. நானும் வரேன் மாமா. அப்போ நீ தான்டா ஓட்டணும். சரி நான் ஓட்டுறேன். ஓட்டுறா. போ. ஏறு ஏறு. வேட்டி என்னடா? போடா. நான் போறோம்ல. போ போ. நான் ஒத்தால போடா, ஞாபக போய் சேர்ந்து. இரியா. அந்த வட்டேன்.
போடா 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 ஏறுடா பிள்ளை ஏறுடா ஆமா அவங்க போய் நோட் கேட்க அவனை ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கா அங்கிருந்து வேடிக்கை பாக்குறேன். ஏண்டி ரெக்கார்ட் நோட் கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமா? தெரியுமே. என்ன தெரியும்? நம்ம சிவபாலன் மாமாவை தானே பார்த்த? இல்ல, அவர் கூட வந்த நலனையும் பார்த்தேன். என்னை பார்க்கறதுக்காக ரெக்கார்ட் நோட் எடுத்துட்டு வந்து கடைசியில் என்னை பார்க்க முடியாம அவன் ஃபீல் பண்ணி நின்னதையும் பார்த்தேன். அவன் என் பின்னாடி சுத்துறது எனக்கும் பிடிச்சிருக்கு. நானும் அவனை லவ் பண்றேன். எனக்கு அவன் தானே சின்ன வயசுலயே பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்க. காதலை சொல்லாம மனசுக்குள்ள ரகசியமா வச்சுக்கிட்டு லவ் பண்றதுல ஒரு த்ரில் இருக்கு. என் காதலை அவன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நான் சொல்லிக்கிறேன். என்ன மாப்பிள்ள கண்டுக்கிறவே மாட்டேங்கிறீங்க? நான் என்னத்த மாமா கண்டுக்கிறது? சரி வா கோயிலை சுற்றி வருவோம். இல்லை மாமா, கபடி விளாண்டது ஒரே கால் வலியாக இருக்கு. நான் வரல, நீ சுத்து. இதுதான் ஓவர் ஆடக்கூடாதுன்றது. சனி பகவானே, இந்த பக்கி பயவர்களுக்கு நல்லபடியாக புத்தியை கொடுக்கணும்ப்பா. மாமா என்ன கால் வலிக்குது, இருந்தாலும் நீ வேற கூப்பிட்ற. ஊரை சுத்துறதுக்கு பதிலாக அப்படியே சாமியை சுத்தினா புண்ணியமாச்சு கிடைக்கும்ல. புத்தி உள்ள புள்ள பொழைச்சிக்கிறோம். இந்த மாமனமே ஃபாலோ பண்ண. என்னம்மா நந்தினே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தப்பா. சரிம்மா. சித்தப்பனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே சைட் அடிக்கிறேன். இந்த கொடுமை எவனுக்காவது நடக்குமா? ஆண்டவனே, சாய் பாபா, சாரி சனி பகவானே. என்னமாம்மா போகிறாங்க? 9 சுற்றி ஆச்சு கிளம்பிட்டாங்க. என்னது 9 சுத்தா? மாப்பிள்ள இது சனி பகவான் கோயில். 9 நவக்கிரகம் இருக்குது. ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு பவர். பிடிச்சா விடாது. வா, குறையில்லாமல் சுற்றிடலாம். அட போப்பா, என்னையெல்லாம் எந்த கிரகமும் பிடிக்காது. என்னை பிடிச்சதெல்லாம் ஒரே கிரகம். இந்தா இங்கே போய்கிட்டு இருக்கு. நான் அதை சுற்றுறேன், நீ இதை சுற்று. எப்படியே கேப்பில் எங்காவதுல சுத்த கற்றுக்கிட்ட நீ டைமிங்கில் டைவ் அடிக்கிறாயா? சனி பகவானே, எனக்கு நல்லபடியாக சோத்தை கொடுப்பா. நான் கரெக்டாக இருப்பேன்ப்பா. தேங்காய் மண்டியா. எது கல்லறிஞ்சிட்டு இருக்கா? மாப்பிள்ள ஒன்னு எரியாம உங்க அக்காலே அறிய முடியும். வேற மாதிரி யாரும் பாத்துக்க. அப்படி தாண்டா எறிவேன். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. வாடா வாடா. இந்த இருக்காரு பாரு மாமா. கப்புன்னு வர்றதுக்குள்ள உட்காந்து. டேய், கப்புன்னு வந்து அரை மணி நேரம் ஆச்சு. எங்கடா போனீங்க? அட விடப்பா. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. இந்தா போய் தொலை. போடுடா. பின்னாடி இருக்க பெட்டிக்கு நல்லா வாசிக்கிறேன். கொஞ்சம் அங்கே போயிருந்தா என்னடா? இனிமே அப்படித்தான் மாமா. என்னமோ பேசணும்னு சொன்னியாமே, என்ன செய்தி? ஆமாம் சித்தப்பா, நாளைக்கு துரப்பாண்டிட்டு ஓட்டு கேட்கலான்னு இருக்கேன். அது விஷயமா தான் பேசலான்னு. துரப்பாண்டிக்கிட்டே இது வரைக்கும் எதுக்காகவும் அவங்க வீட்டு வாசலில் போய் நின்னது இல்லையே? ஏன் இதுக்கு முன்னாடி நடந்த 2 எலெக்ஷன்லையும் அவங்க கிட்ட போய் எந்த உதவியும் கேட்டதில்லை. அதுவும் இல்லாமல் அவனுக்கு முடிக்க வேண்டிய பொண்ணை தான் உனக்கு கட்டியிருக்கு. உனக்கும் அவங்கள கண்டு ஆகாது. அப்படி இருக்கும்போது இப்போ ஓட்டுக்காக அவங்க வீட்டு வாசலில் போய் நின்னா அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க? இப்போ பழசை நினச்சி முனைச்சிக்கிட்டு இருக்கிறது நேரம் கிடையாது சித்தப்பா. ஏற்கனவே 2 தடவை தோத்தாச்சு. இந்த தடவையும் தோத்தானா ஊருக்காரங்க மூஞ்சில காரி துப்புவாங்க. அதுவும் இல்லாமல் அவன் சொன்னா ஓட்டு போடுற அளவுக்கு ஜனங்க அவன் மேலே மரியாதை வச்சுக்காங்க சித்தப்பா. இந்த நேரத்தில் கவரதை பார்த்தா நட்ட நமக்கு தான். இந்த எலெக்ஷனில் எப்படியும் நான் ஜெயிச்சு ஆகணும். அதுக்கு யாரு காலில் வேணா விழ தயாராக இருக்கு.
நீ சொல்கிற நியாயம்லாம் எனக்கு புரியுதுப்பா. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன், கொஞ்சம் இருங்க ஐயா. அண்ணே சரியா சொன்னீங்கண்ணே. அரசியலில் தந்திரம் தானே ரொம்ப முக்கியம். நாளைக்கே அந்த ஆள் வீட்டுக்கு போகிறீங்க, நாசுக்கா பேசி பூரா ஓட்டை நமக்கே போட வைக்கிறீங்க. அண்ணன் சொல்கிறபடி செய்வோம்யா, யோசிக்காதீங்கய்யா. என்ன சொல்றீங்க சித்தப்பா? எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன். தியேட்டரில் எப்படி போயிட்டு இருக்கு? போகுது, நல்லா போகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வந்திருக்கீங்க. எதுக்கு வந்தாலே முகத்தை திருப்பி போயிடுவீங்க. அண்ணே அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கண்ணே. உங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறதுக்கு நீங்கள் எதிரி இல்லைண்ணே, பங்காளி தானே. இன்றைக்கி ஊரில் எதிரிங்களோட பங்காளிங்க தான் கட்டி ஏறி சண்டை போட்டுட்ருக்காங்க. சொல்லுங்கள், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணே இந்த தடவை நான் எலெக்ஷனில் நிற்கிறேன். கேள்விப்பட்டேன். உங்களுக்கே தெரியும், போன தடவை அதுக்கு முந்தின தடவை நான் எலெக்ஷனில் தோற்றுருக்கேன். இந்த தடவை நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னே. இது வெறும் அரசியல் மட்டும் இல்லைண்ணே, என் மான பிரச்சனை இதில் இருக்குது. நீங்கள் மனசு வச்சா நான் நிச்சயமாக ஜெயிச்சிருவேண்ணே. நான் சொல்கிறதுனால மட்டும் அருணாச்சலம் ஊரில் யாரும் ஓட்டு போட போகிறதில்ல. ஊருக்கு ஏதாச்சும் செஞ்சுருக்கணும். அண்ணே நான் பிரசிடண்டாக இருந்தப்போ ஊர் வளர்ச்சி பணிக்காக 2 லட்ச ரூபா பஞ்சாயத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம்ண்ணே. ஏன்னா அது மட்டும் இல்லை, ஊருக்காரங்கள்ட்ட உங்களை சொல்லலை. உங்கள் வீட்லேயே ஒரு 25 ஓட்டு இருக்குண்ணே. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. என் வீட்டை பற்றி என்னை விட நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. யோசிச்சு சொல்கிறேன். அண்ணே யோசிக்கிற மட்டும் சொல்லாதீங்கண்ணே. பங்காளி கேண்டி கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்ண்ணே. நான் உங்களை மலை மாதிரி நம்பியிருக்கேன். நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேண்ணே. சரி, நான் வரேண்ணே. வாங்க. வரங்கய்யா. வணக்கம் தியான். அண்ணே வணக்கம். என்ன தியான் இப்படி ஏமாத்திட்டீங்களே? என்ன சொல்கிற பெரியசாமி? ஆமாம் டா, அருணாச்சலம் வந்துட்டு போகிறாப்புல. எப்படி இருந்தாலும் உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனால் ஒன்று தியான், மலையேறி போனாலும் மச்சனிங்க தெய்வனும் பார்த்துக்குங்க. ஏன் வந்துட்டு போனவனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க? போன தடவை அவன் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ கூட 2 லட்ச ரூபாய்க்கு பஞ்சாயத்து செலவு பண்ணலன்னு சொல்லிட்டு போகிறான். எங்கே கவர்மெண்ட்லேருந்து வந்தது 6 லட்சம், அவன் ஊருக்கு செஞ்சது வெறும் 2 லட்சம். மீதி 4 லட்சம் என்னாச்சு? அவன் ஜோப்லியில் போட்டுக்கிட்டான். இப்போ தான் அம்மா கான்ட்ராக்டரை கெடுபிடி பண்ணியிருக்கோம். ஆத்தங்கரையில் லாரியாக மணல் அள்ளுறதை குறைச்சிருக்கோம். இப்படியே ஊருக்கு நல்லது பண்ணுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஊருக்கு ஒன்றுன்னா நாங்களாம் ஒடியாருவோம். ஆனால் அவன் இந்த ஊர் அடித்து உலையில போடுறான். உங்களுக்கு தெரியாத நல்லது கெட்டதில்லை, பார்த்து செய்யுங்க. சரி யோசிக்கிறேன். சரி வரோம் தியான். வரோம்ண்ணே. வாங்க. பொருட்களா தெளிவாக ஓட்டு போடணும். சரியா? ஓட்டு போடுவியா? இல்லை, பூத்தில் மொட்டை எடுக்கிறதா சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கு. என்ன கேள்வி இது? இல்லை, எனக்கு இது முதல் தடவை. ஆமாம், ஓட்டு போட அப்படியே எல்லாரும் பிறந்தலேருந்து ஓட்டு போட்டு எடுத்துறாங்க. என்ன ஏன் இப்படி? சரி மாமா, எலெக்ஷன் ரூல்ஸை பற்றி சொல்ல. ரூல்ஸா சொல்கிறேன். எலெக்ஷன் அன்னைக்கு ஃபஸ்ட்டு எல்லாரும் குளிக்கணும். குளிச்சு முடிச்சுட்டு பூத்துக்கு வர்றப்ப எவன் வசதியாக இருக்கேன், எவன் குவாட்டர் வாங்கி தருவேன், எவன் பிரியாணி வாங்கி தருவேன்னு கவனிச்சு பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக குமரிக பின்னாடி நிற்கக்கூடாது. சரியா? கிளவிக பின்னாடி நின்று ஃபாலோ பண்ணு. ஏண்டா நாங்கள் அந்த மை வைக்கிறது சொன்னீங்க. குச்சி எடுத்து வாயிலேயே குத்தி பிடிவிண்டா. இங்கே என்ன வாய பார்க்குறீங்க? அங்கிட்டு பாருங்க, பூத்த பக்கம். அதான் எங்கிட்டு முதல்ல மைய வைங்க. பார்த்து சார், பார்வதி சார். ஏப்பா தம்பி, என்னப்பா அதெல்லாம் முடியாது, அங்கிட்டு உட்காரு. கோமதி, ஒய்ஃப் ஆஃப் ரங்கசாமி. யாரை கேட்டேன்? காத்தால கூட்டு வந்தா நான் உங்க காத்தால கூட்டு வந்தா காத்தால நான் கூட்டி வந்து ஓட்டு போடு. காத்தால கூட்டி வரதுல கூட்டிடா. லேட்டா கூட்டி போறே. வெட்டிட்டே கூட்டி வரது. நீ யாரோ ஊரா? உங்களே ஊரு கொல்ல சொல்ல. அவன போய் அடிடே அவன போமால அடிடே அவன. டேய் சரி அடிடே அவன. அடிடே கேட்டா. நம்மள கேன பையல. டேய் என்ன அடிக்கிறீங்க? போடா. எங்க வந்தாலும் ஒம்போடா. தம்பி முத்து, மன்னிச்சுக்கோப்பா, ஏதோ தெரியாத சண்டே விளக்கிட தானே வந்தேன். வாங்க ஓட்டு போடுங்க. நீங்கள் போ. அத்தான் பார்த்தீங்களா அத்தான், அதிகாரத்தில் இல்லாத போய் இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்களே. அதிகாரத்துக்கு வந்துட்டா எவ்வளோ அராஜகம் பண்ணுவாங்க, யோசிச்சு செய்யுங்க. வாடா.
வேம்பத்தூர் ஊராட்சி 6வது வார்டுல அன்பரசன் 308 ஓட்டு. அவர் எதிர்த்து போட்டியிட்ட ராஜேந்திரன் 258 ஓட்டு. 50 ஓட்டு வித்தியாசத்துல அன்பரசன் ஜெயிச்சிட்டாரு. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தாரத்தப்பட்டோட கொண்டாட சித்தப்பா. இல்லை ராஜா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இல்ல சித்தப்பா, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். என்னடா ஆச்சு? ஜெயிச்சிட்டோம்ல. இல்லைண்ணே, 23 ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம தோத்துட்டோம்ண்ணே. எப்படா தோத்தோம்? இவனாலதான் அன்னைக்கே சொன்னேன்லடா, எலெக்ஷன் நேரத்தில் பிரச்சனை பண்ணாது. நீ